ஹலோ கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஹஸ்கி கிளீனிங் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹஸ்கி கிளீனிங் மிஷினுங்கிறது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம பயிர் உரிக்கும் போது அந்த பயிரோட தோல் வந்து எட்ட வரும், அதுதான் நம்ம வந்து ஹஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹஸ்கையும் பயிரையும் இல்லை நொய் இதை தான் வந்து தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹஸ்கி கிளீனிங் மிஷின் வந்து யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் இந்த ஹஸ்கி கிளீனிங் மிஷின் வந்து அதாவது ரைஸு அந்த மாதிரியான ஸ்பைசஸ் ஐட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கிற மிஷின் தான். ஸோ அதே மாடலில் தான் இங்கே ஹஸ்கி கிளீனிங் மிஷினும் ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த மிஷின் இங்கே யாரும் வந்து லோக்கலில் யாரும் செய்ய மாட்டாங்க. மேக்ஸிமம் இது வந்து 1-2 பேர்கிட்ட மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதிகமாக யார்கிட்டையும் அவைலபிளாக இருக்காது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு வாங்கித்தரேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அந்த ஹஸ்கி கிளீனிங் மிஷினை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது அதான் நான் சொன்ன கான்செப்ட் தான், அதை தாண்டி வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஹஸ்கோ தூசியோ அந்த மிஷினில் சலித்து, அதாவது பயிர் தனியாக தூசி தனியாக உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கும். ஸோ இதுதான் இதோட வேலை. அண்ட் தென் அந்த ஹஸ்கி கிளீனிங் மிஷினை அதாவது கேஷ்யூக்காக டிசைன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்காக தான் கண்டுபிடிச்சது. பட் கேஷ்யூக்காக இது வந்து ஜஸ்ட்டு ரீமாடுலேஷன் பண்ணி ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒர்க் ஆச்சு, அதாவது ஓரளவுக்கு ஒர்க் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம இதில் வந்து வச்சுக்கிட்டாங்க. அண்ட் தென் ஏர் கம்ப்ரஸர் பார்த்துக்கிட்டால் மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதுக்கு தேவை கிடையாது. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இதுக்கு வந்து கம்ப்ரஸர் இல்லாமல் மோட்டரோட பெல்ட்டோட வைண்டிங் வச்சு தான் இது வந்து ஏர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் இதுக்கு கம்ப்ரஸர் வந்து தேவைப்படாது. அப்புறம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஹஸ்கி கிளீனிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேன்ல, அந்த மோட்டருக்கு வந்து ஒரு ரொட்டேட்டர் இருக்கும். அந்த ரொட்டேட்டர் சுற்ற தான் ஏர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஏர் தான் தூசியை வந்து மேலே தூக்கி அடித்து அது தனியாக கொட்ட வைக்கும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு மிஷின் வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஆனால் நீங்கள் பெரிய ஸ்கேல் வச்சுருந்தாலும் ஒன்றே போதும் மேக்ஸிமம். ஏன்னா அந்தளவுக்கு தூசி வராது, அதுன்னு தான் சொல்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதான் என்னென்ன ஸ்டேஜ்லாம் இருக்குங்கிறது அதில் போட்டிருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னா, அதான் ஃபஸ்ட்டு முந்திரி கொட்டை வாங்கணும், அண்ட் தென் ட்ரை பண்ணணும், அண்ட் தென் உடைக்கணும், அதுக்கப்புறம் திரும்பியும் ட்ரை பண்ணணும், அண்ட் தென் திரும்பியும் கிரேடு பிரித்து அண்ட் தென் செட் பண்ணுற வேலையை பார்க்கணும். ஸோ இதுக்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் தென் நடுவில் உரிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த ஹஸ்க் வந்து வெளியே வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து இதில் செப்ரேட் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது லேபர் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து மூட்டை கணக்கில் தான் வந்து எல்லோரும் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் மொதல் விஷயம். அண்ட் தென் இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிரனல்ஸ் வந்து தூசியில் போகாது. ஸோ அதான் ஒரே ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் இது வந்து உங்களோட வேலையை சுத்தமாக வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் இதோட வேலை. அண்ட் தென் அதாவது பீலிங் மிஷினோட தூசி கரெக்டான லெவலில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அடித்து கொடுத்துரும். அண்ட் தென் சப்போஸ் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் காய வச்சு உரிங்க. ஏன்னா நீங்கள் அதாவது அந்த காய வச்சு உரிக்கும்போது திரும்பி அதை போட்டு பவுட்ரு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது.